விதமான சொத்துக்களை வாங்க கடன் பெறலாம். இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். நீங்க பேங்க்ல போய் கடன் வாங்கி ஒரு வீடோ அல்லது காரோ வாங்குற ஐடியா உங்களுக்கு இருக்கா? ஒரு பொருளையோ அல்லது சொத்தையோ வாங்குறதுக்கு முன்னாடி முடிவு செய்யும் போது அது எப்படிப்பட்ட சொத்து அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். அதுவும் கடன் வாங்கி ஒரு சொத்தை நீங்க வாங்கும் போது அது வளரும் சொத்தா அல்லது தேய்மானம் இருக்கக்கூடிய ஒரு சொத்தா அப்படின்றத ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். பொதுவா சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் தேய்மானம் இருப்பவற்றை நம்ம சொத்து அப்படின்னு அதை கருத முடியாது. எனவே தேய்மானமாகக்கூடிய ஒரு பொருளை சொத்தா கருதி அதை நீங்க கடன்ல வாங்குறத தவிர்க்கிறது பெஸ்ட். இப்போதைக்கு ஒரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா அது 6 மாசம் கழிச்சு நீங்க விற்க போனா 7 லட்சம் ரூபாய் கூட போகுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். கார் அப்படிங்கிறது தேய்மானம் கொண்ட ஒரு விஷயம். சோ அதை நம்ம ஒரு சொத்தா கருத முடியாது அப்படின்றத மிக முக்கியமா கவனிக்கணும். இதை கடன்ல வாங்குறத தவிர்க்கிறது தான் சிறந்த முடிவா இருக்கும். இது போன்ற செலவுகளுக்கு உங்களுடைய சம்பளத்திலிருந்து ஒரு தொகையை சேர்த்து வைத்து வாங்குவது தான் சிறந்தது. இதுவே ஒரு வீடோ அல்லது நிலமோ வாங்குறீங்க அப்படின்னா அது பொருளாதார சுழற்சிக்கு ஏற்ப அதனுடைய மதிப்பு வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. இது வளரும் சொத்து அப்படின்ற அடிப்படையில் நீங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கடன் வாங்கி முதலீடு செய்யலாம்.